ஹாய் எவ்ரிவன் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட்டு வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்ன காரணம்னா, என்னோடய முந்தைய பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து, இனி வர்ற பதிவுக்கு நல்லதொரு ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிற எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு, இந்த பதிவுக்குள்ளே உங்களை நான் அழைச்சிட்டு போகிறேன். அதாவது கருட வாகனம், பெருமாளுக்கு கருட வாகனம் ரொம்ப விசேஷமான வாகனமாக கருதப்படும். அதே போல் கருட வாகனத்தில் நம்ம பெருமாளை தரிசித்தா சகல செல்வங்களும் நமக்கு கிடைக்கும். அதே போல் மறுபிறவி இல்லாத ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் என்பது வைணவர்களோட நம்பிக்கை. அப்படி இருக்கும்போது கருட வாகன சேவை பற்றி எனக்கு தெரிஞ்ச சில தகவல்களை உங்கள் முன்னாடி ஒரு பதிவாக வைக்கிறேன். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். கருட வாகன சேவைங்கிறது வைணவ கோயில்களில் பிரம்மோற்சவம் போன்ற முக்கிய திருவிழாக்களின் போது திருமால் கருட பறவையின் வடிவிலான வாகனத்தில் எழுந்தருளி திருவீதிகளில் வீதி உலா வரும் நிகழ்வாகும். இது வைணவத்தில் மிக உயர்ந்த தரிசனமாக கருதப்படும். மேலும் இந்த மாதிரி பெருமாளை நம்ம கருடனோட வாகனத்தில் தரிசித்தா செல்வத்தையும் மோட்சத்தையும் அளிக்குங்க வைணவர்களால் பெரிதும் நம்பப்படுகிறது. அது உண்மையும் கூட. அதே சமயம் கருட வாகனம் பெரிய திருவடி என்றும் அழைக்கப்படும். மேலும் கருட சேவையின் மூலம் வேதங்கள் உணர்த்தும் பரம்பொருளை தரிசிப்பதாக கருதப்படுகிறது. பெருமாள் கருட வாகனத்தில் வீதி உலா வரும்போது பக்தர்கள் நேரடியாக தரிசனம் செய்கிறாங்க. கருட வாகனத்தில் பெருமாளை தரிசிக்கிறவங்களுக்கு மறுபிறவி இல்லை என்பது வைணவர்களின் நம்பிக்கை. கருடன் வேதங்களின் வடிவமாக கருதப்படுவதால் கருட சேவையின் போது பெருமாளை தரிசிப்பது வேதங்களின் சாராம்சத்தை உணர்வதற்கு சமம்னு சொல்லுவாங்க. பல வாகனங்களில் பெருமாள் எழுந்தருளினாலும் கருட வாகன சேவை மிகவும் உயர்ந்த மற்றும் சிறப்பு மிக்கதாக அமையப்படுகிறது. பல வைணவ கோயில்களில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வுகளில் கருட சேவையும் நிச்சயம் இடம்பெறும். கோயில்களுக்கு வர இயலாத, அதாவது பெரியவங்க சில பேர் நோய்வாய்ப்பட்டு கோயிலுக்கு வர முடியாமல் போனவங்க கூட இறைவன் கருணையுடன் வீதிக்கு எழுந்தருளுவதாகவும் கருதப்படுகிறது. சுருக்கமாக கருட வாகனங்கிறது திருமாலின் மிக முக்கியமான வாகனங்களில் ஒன்று. கருட வாகன சேவை என்பது திருமாலின் பேரொருளை பெற்று மறுபிறப்பில்லா பேரடையும் என்பது ஒரு வைணவ வழிபாட்டு முறையாகும். சரி, எனக்கு இந்த கருட சேவை பற்றி நான் சேகரித்த தகவல்களை உங்கள் முன்னாடி வச்சுருக்கேன். வழக்கம் போல் தாங்க, பதிவுகள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், தெரிஞ்சவங்களோட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.